அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தவக்காலத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். வருகின்ற வாரம் புனித வாரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த சூழலில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒற்றை செய்தி என்னவென்று நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், அன்பா அல்லது அரசியலா? இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சமூகம் பெரும்பாலும் அது உறவாக இருந்தாலும் சரி அல்லது கடமையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே அரசியல் பார்வை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அது சாதி அரசியலாக இருக்கலாம், அல்லது மத அரசியலாக இருக்கலாம், அல்லது சமூக அரசியலாக இருக்கலாம். எல்லாவற்றையுமே அரசியல் கொண்டு பார்க்கக்கூடிய பார்வை இன்றைக்கு தவிர்க்க முடியாததாக மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடவுள் நமக்கு சொல்லக்கூடியது, அரசியல் பால் பொருட்டு செயல்படாதீர்கள், மாறாக அன்பின் பால் பொருட்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்கின்றார். அதாவது தலைமைச் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ஆன்மீகவாதிகள். ஆனால் அந்த ஆன்மீகவாதிகள் தங்களுடைய ஆன்மீகத்தை உள்ளார்ந்து பார்ப்பதற்கு தவறியவர்களாக அவர்கள் அரசியல் கண்கொண்டு இயேசுவை பார்க்கிறார்கள். எனவே இயேசுவை அவர்கள் ஆன்மீகவாதியாக, கடவுளுடைய மகனாக அவர்கள் பார்க்க இயலவில்லை. இதனால் தான் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவு காட்டுகின்றார்கள். எனவே உள்ளார்ந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த தலைமைச் சங்க உறுப்பினர்கள், அது ஏறக்குறைய அன்றைய காலத்தில் இருந்த உச்ச நீதிமன்றத்தை போன்ற ஒரு அமைப்பு. அந்த தலைமைச் சங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தை கொண்டு பார்த்திருந்தார்கள் என்றால் இயேசுவை கடவுளுடைய மகனாக பார்த்திருப்பார்கள். அதனை பார்க்க தவறியது அவர்கள் கொண்டிருந்த அந்த அரசியல் பார்வை. எனவே இன்றைய காலகட்டத்தில் அரசியல் பார்வை தவறு என்று சொல்லவில்லை, மாறாக உள்ளார்ந்த அரசியலுக்குள் இருக்க வேண்டிய அந்த பண்பு என்பது அன்பு, அளவு கடந்த அன்பு, எல்லை கடந்த அன்பு, அகாப்பே என்று சொல்லக்கூடிய பேரன்பு. அந்த பேரன்பை கொண்டு அனைவரையும் பார்த்தோம் என்றால் அரசியல் அங்கிருந்து நீங்கிவிடும். எனவே நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு எத்தனையோ அரசியல் சூழல்களில் நாம் சிக்குண்டு இருக்கலாம். கடவுள் நமக்கு சொல்லக்கூடியது, இந்த அரசியல் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளார்ந்த ஆன்மீகத்தோடு என்னிடம் வாருங்கள், பிறரிடம் செல்லுங்கள், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பயணம் செய்யுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது உண்மையான கடவுளை நீங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு செய்தியாக இன்றைக்கு நற்செய்தி வாசகமானது நமக்கு சொல்கின்றது. எனவே இந்த தவக்காலத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் அரசியல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆன்மீகத்தை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பை மட்டுமே பற்றுக்கோடாக கொண்டு வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து நாமும் தொடர்ந்து இந்த புனித வாரத்தில் பயணிப்போம். அந்த புனித வாரத்தினுடைய உச்சக்கட்ட நிலை என்பது அன்பினுடைய வெளிப்பாடுதான். எனவே எவ்வளவு பெரிய அரசியல்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஆழ்த்திவிட வேண்டும், அவரை தாழ்த்திவிட வேண்டும், அவரை தூக்கி எறிந்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவரை ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கொட்டி கொண்டு அந்த அரசியலை எல்லாம் செயல்படுத்தினார்கள். ஆனால் இறுதியில் வென்றது அவருடைய அன்புதான். எனவேதான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த அன்பானது இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. அரசியல் சூழல்கள் அவ்வப்போது மாறலாம், ஆனால் அன்பு ஒரு காலம் மாறாது. கடவுளுடைய பேரன்பை பற்றி கொண்டவர்களாக இந்த புனித வாரத்திற்குள் நாம் பயணம் செல்லுவோம். ஆமென்.